Does. Does. Eats. Stops. Good. Apple. Ambulance. Ant. Arrow. Very good. Belt. Banana. Ball. Bat. Kick. Very good. Feet. Cat. Cap. Candle. Cup. Clock. Very good. D. Duck. Doctor. Door. Dog. Dog. Drum. Very good. Start ma. Father. Nila's father. This is Nila's father. His name is Ganesan. Very good. Mother. John's mother. This is John's mother. Her name is Mary. Super. Sister. Salim's sister. This is Salim's sister. Her name is Salma. Super. Brother. Priya's brother. This is Priya's brother. His name is Selvam. Super. Grandfather. Anbu's grandfather. This is Anbu's grandfather. His name is Rajan. Super. Grandmother. Madhi's grandmother. This is Madhi's grandmother. Her name is Jayanti. Super. Very good. Start ma. He is a pole. This is a baton. The pole uses a baton. Good. He is a singer. This is a mic. The singer uses a mic. Good. She is a teacher. This is a book. The teacher uses a book. Very good. He is a doctor. This is a stethoscope. The doctor uses a stethoscope. Very good. He is a tailor. This is a scissor. The tailor uses a scissor. Very good. He is a carpenter. This is a saw. The carpenter uses a saw. Very good. He is a fisherman. This is a net. The fisherman uses a net. Very good. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் ரேகா ஃப்ரம் ரேகாஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட் தான் நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க பேர் ராஜேஸ்வரி. அவங்க வந்து விழுப்புரம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1 to 5 ஆல் லாங்குவேஜஸ் எடுக்கிற டீச்சர். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உடனே அவங்கள கூப்பிட்டு அவங்கள கெஸ்டா இன்வைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால இப்போ உங்க முன்னாடி அவங்க இருக்காங்க. நீங்களே பாருங்க அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்கன்ட்டு. ஹாய் ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேகா, ஐம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட பேஜஸ் எல்லாம் பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். சொல்லுங்க, உங்க லைஃப் ஜேர்னியை நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்களேன். நான் வந்து பிறந்தது வந்து ஒரு சின்ன கிராமம் தான். கிராமம், ஒரு குடிசை வீட்டுல தான் நான் பிறந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் கூட பிறந்தவங்க வந்து 3 தங்கச்சி. நாங்க 4 பேர் வந்து சிஸ்டர்ஸ். தம்பி அண்ணன் இது யாருமே இல்ல. எங்க அப்பா வந்து டீச்சர், எங்க அம்மா வந்து அங்கன்வாடி டீச்சர். 2 பேருமே ஒர்க் தான். அப்ப எங்களை வந்து அந்த கிராமத்துல வந்து யாருமே படிக்கிற வசதி இல்ல. அப்போ கிராமம் சொல்றீங்களே, அது என்ன கிராமம்? நேம் என்ன? காடகமான் கிராமம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல காடகமான் கிராமம். அந்த கிராமத்துல வந்து படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை. அப்போ வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அம்மாவுடைய அம்மா வீடு வந்து சென்னை. அங்க என்ன விட்டுட்டாங்க, குழந்தையிலே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் நான் பிறந்தப்பதான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது. அப்போ என்ன கொண்டு போய் அங்க விட்டுட்டு நான் எங்க பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன். எங்க பாட்டி வந்து 7th வரைக்கும் நான் அங்க சென்னையில தான் படித்தேன். என்னோட ஸ்கூல் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, எங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, மேற்கொண்டு பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல எங்க அம்மா தான் ரொம்ப ஒரு முழு 4 பிள்ளைங்க இருந்தாலுமே கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை எப்படியாது. ஏன்னா அப்ப வந்து பெண் குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. பெண் குழந்தைங்களை என்ன படிக்க வைக்கிறது, சரி அவங்க கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் அப்ப நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா மட்டும்தான் எங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு வெளியூர்ல கொண்டு போய் எங்களை சேர்த்து படிக்க வச்சாங்க. ஆக்சுவலா ஒரு வீடு வாடகை எடுத்து
எங்க பாட்டி, அதாவது அப்பாவுடைய அம்மா, அவங்க அவங்க வந்து எங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்து, எங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்து, ஒரு வீட்டுல எங்களை வந்து தங்க வச்சு வாடகை எடுத்து அங்க வந்து எங்களை வந்து படிக்க வச்சாங்க. அப்போ நான் திருவண்ணாமலையில +2 வரைக்கும் முடிச்சேன். என் சிஸ்டர்ஸும் என் கூடவே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ +2ல வந்து நான் ரொம்ப கம்மியான மார்க் ஆக்சுவலா. அதுக்கு என்ன பண்ணாங்க, எங்க அப்பா என்ன சொன்னாங்க, வேண்டாம் இருக்கட்டும், இதோட விட்டுடலாம், ஸ்டடீஸ் வேண்டாம், மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா வந்து நோ, அவ வந்து கண்டிப்பா படிக்கணும், படிச்சாதான் பின்னாடி லைஃப்ல வந்து அவ கொஞ்சம் அவளுடைய லைஃப வந்து அவ இதுவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்க அப்பா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண வச்சாங்க. இப்ப பெங்களூர்ல டிடிஎட் இருந்துச்சு அப்போ. இப்ப எங்க சென்னையில எல்லாம் டிடிஎட் வந்து கிடைக்கல, அமௌண்ட் வந்து அதிகமா இருந்தது. அது என்னது அது டிடிஎட்னா என்னது அது? டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கான டீச்சர் ட்ரைனிங். அது ஓகே, டீச்சர் ட்ரைனிங். ஓகே, எங்க அப்பா டீச்சர்ன்றதுனால என்ன அப்படியே டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னையில வந்து அதிகமா காசு கேட்டாங்க. அது வந்து எங்களால பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து 2 lakhs கேட்டாங்க. சரி 2 lakhs கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் 2 years அங்க பெங்களூர்ல நாங்க படிச்சோம். படிச்சுட்டு வந்த பிறகு அதுலயும் என்னாச்சுன்னா ஒரு ட்விஸ்ட். அப்ப ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன். என்னன்னா அங்க வந்து இப்போ 60 மார்க்ஸ் வந்து 50 கம்மியா எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுக்கு 50க்கு மேல எடுத்துட்டா ஓகே, 50க்கு மேல எடுத்துட்டா ஓகே. அங்க அதுக்காக வந்து தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் 50 கீழே எடுத்துட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜாப் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ரொம்ப ஒரு வருத்தத்துல இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், இங்க தமிழ்நாட்டுல டிடிஎட் படிக்கிறதுக்கு 8 பேப்பர்ஸ் எக்ஸாம் எழுதணும். திரும்பவும் நான் வந்து படிச்சு அந்த 8 பேப்பர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்க இருக்கிற டயட்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற டயட்ல அந்த 8 பேப்பர்ஸை நான் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு வச்சிருந்தேன், பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க்குக்காக போனேன். பிரைவேட் ஸ்கூல்ல அப்பா வந்து நீ சும்மா தானே இருக்க வீட்டுல, நீ போ ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ல போனோடனே அங்க எல்கேஜி யூகேஜி கொடுத்தாங்க. சரி ஓகே நம்ம லைஃப் இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்கேஜி குழந்தைங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுக்கு. என்னதான் நம்ம சைக்காலஜி படிச்சிருந்தாலுமே டைரக்ட் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அந்த குழந்தைங்களோட பழகதான் தெரியும் இல்லைங்களா. அப்ப வந்து கொஞ்சம் எனக்கு சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி வாங்க போறோம், நம்ம அப்பா அம்மாக்கு ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னும் போது அந்த சந்தோஷத்துல எனக்கு இது பெருசா தெரியல. நீங்க சைக்காலஜி படிச்சீங்களா? டிடிஎட்ல ஒரு சப்ஜெக்ட் சைக்காலஜி. ஓ அப்படியா? அந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஓ இல்ல, டீச்சர் ட்ரைனிங்ல சைக்காலஜி ஒரு சப்ஜெக்டாவே இருக்கு. அது நாங்க எல்லா டீச்சர்ஸுமே படிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஹவு டு ஹேண்டில் த சில்ட்ரன் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சப்ஜெக்ட் நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த எல்கேஜி குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அங்க ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. 2 ராஜேஸ்வரி அந்த ஸ்கூல்ல. ஓகே. ஒரு ராஜேஸ்வரி அவங்க வந்து நான் பிலிட் முடிச்சிருந்தேன். உடனே டிடிஎட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு பிலிட் தமிழ் முடிச்சிருந்தேன். எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொன்னாரு, நீமா பிலிட் முடிங்க, தமிழ் முடிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் கரஸ்ல பிலிட் போட்டு அதையும் முடிச்சுட்டேன். 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உடனே அங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, அந்த ஏஎச்எம் இருப்பாங்க இல்லையா, கீழே ஒரு ஏஎச்எம் இருப்பாங்க, சாரதா மேடம், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, ராஜேஸ்வரிய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒரு ராஜேஸ்வரியும் பிஎட் முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிச்சிருக்காங்க அவங்க. ஆனா நான் பிஎட் பண்ணல, பண்ணி பிஎட் மட்டும் முடிச்சிருந்தேன். அப்ப கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க தெரியாம. சரி, என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவ வந்து 6th கிளாஸ்ல போயிட்டு தமிழ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பேக் பெஞ்ச்ல உட்காந்துட்டாங்க. உடனே நான் வந்து எடுத்த உடனே ஒரு லெசன் அதை படிக்கல, ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு 5 minutes மட்டும் டைம் கொடுத்தாங்க. அந்த ஒரு பேஜ் மட்டும் தான் படிச்சேன். படிச்சுட்டு
அந்த லெசனை எப்படி நடத்தணும் அப்படின்றது எங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்டை நடத்தும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன் இருந்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ நல்லா கவனிப்பாங்க. எடுத்த உடனே நம்ம ரீடிங் கொடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளைங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டோரி, ஒரு சாங், ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு முடிச்சா டான்ஸ் கூட பண்ணுவோம். அந்த மாதிரியும் மோட்டிவேட் பண்ணது உண்டு ஸ்கூல்ஸ்ல. அந்த மாதிரியும் மோட்டிவேட் பண்ணது உண்டு. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு அந்த இதுவா ஆரம்பிச்சேன். அப்போ அந்த ஒரு பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் அப்படின்னு நடத்திட்டு போயிட்டே இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா கவனிச்சாங்க. அவங்க சரி போதுமா அப்படின்னு விட்டுட்டாங்க. இதுல என்ன நடந்ததுன்னா, மறுநாள் தான் அவங்களுக்கு தெரிய வருது, நான் அவங்க இல்ல பாட்டி கூப்பிட்டுட்டோம் அப்படின்றது. என்ன புடிச்சு கண்ணா அப்படின்னா கூப்பிட்டு திட்டினாங்க. நீ பிஎட் முடிக்கல, பிலிட் மட்டும்தான் பண்ணிருக்க, நீ கூப்பிட்டோடனே வந்து நீ பாட்டு கிளாஸ் எடுக்கிற, நான் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி மேம் தெரியும், எனக்கு தெரியாதுங்க மேம், கூப்பிட்டாங்க நான் வந்து கிளாஸ் எடுத்தேன் மேம், பிஎட் இல்லையா, முடிக்கல மேம் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போ அப்படின்ட்டாங்க. திரும்ப அவங்கள கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வச்சாங்க. எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு மறுநாள் வந்து திரும்ப என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சு, நீங்க தான் இனிமே 6, 7, 8க்கு தமிழ் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி எடுத்தாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. அவங்க திட்டி அமிச்சவங்க ஒரு 1 டே கழிச்சு கூப்பிட்டு திரும்பவும் என்ன வந்து 3 கிளாஸ்க்குமே என்ன தமிழ் டீச்சரா போட்டுட்டாங்க. அப்போ எனக்கு இப்படி என்னடா இது, இப்படி திட்டினாங்க, நம்மள கூப்பிட்டு இப்படி, அப்போ நம்ம கிளாஸ் ஒழுங்கா எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் அவங்க கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கல, எதுவும் பண்ணிக்கல. அப்புறம் அந்த 1 இயர் வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவா எனக்கு வந்து ஜிகே ஜெனரல் நாலேஜ் எடுக்கிறதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க. ஜெனரல் நாலேஜ் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் லெட்டர் வந்துச்சு அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது தான். அப்போ சாரி மேம் நான் ஜாப் போறேன் அப்படின்னு. ஏமா அதுக்குள்ள கிடைச்சிருச்சா, ஏமா ஸ்கூல்ல போறியா அப்படின்னாங்க. மேம் இதுதான் எங்களுடைய லைஃபே, கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு இதுதான் எங்களோட லைஃப், நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண சார் என்கிட்ட உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு, நீங்க உங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை. நான் வந்து எக்ஸாம் ஆக்சுவலா அங்க மார்க் 10ஆம தான் நான் இங்க வந்து எக்ஸாம் எழுதினேன். எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. இல்ல மேம் இல்லம்மா உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்க அப்பா ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா எங்க அப்பா வந்து அப்பா டீச்சரா இருந்தாரு. அவருக்கு அந்த சிஓ ஆபீஸ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கம். நம்ம போய் தான் ஆர்டர் வாங்கணும் கிடையாது, அவங்களே அப்பாவே வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆர்டர் கிடைக்கிற அப்பதான் எனக்கு வந்து 2005 December 1 எனக்கு ஆர்டர் கிடைச்ச நாள். அப்பதான் வந்து எனக்கு ஊரு போட்டிருந்தாங்க, செங்கம் போட்டிருந்தாங்க. திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு 1/2 hour 45 minutes டிராவல்ல போட்டிருந்தாங்க. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட எதுவுமே கேட்கல, அந்த பிளேஸ மாத்திட்டு கிட்ட எங்க திருவண்ணாமலை டவுன் ஒரு பிளேஸ வாங்கி கொண்டு வந்து ஆர்டர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது இந்த டே தான் எனக்கு வந்து லைஃப்ல மறக்க முடியாத நாள். அதாவது எங்க அம்மாவாலதான் நான் படிச்சேன், எங்க அம்மா அப்பாவாலதான் நான் படிச்சேன். இன்னைக்கு இந்த ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன்னா எனக்கு எங்க அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். ஏன்னா அவருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது எல்லா டீச்சர்ஸையும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்றது, பில்டிங்ஸ் கட்டுறது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அங்க ஒரு பில்டிங் கட்டிட்டு தான் வருவார் அப்பா பிள்ளைங்களுக்காக. கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணத்தை சாங்ஷன் பண்ணி பில்டிங், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கரெக்டா அதை பண்ணி கொடுத்துட்டு தான் அப்பா வருவாங்க. அதனால அவரு தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். 12th லீவ்ல நான் வீட்டுல இருந்தேன். அப்போ அப்பா என்ன பண்ணாங்க, சொந்த ஊர்லயே அப்போ அப்பா வேலை பார்த்தாங்க. அங்க நான் அந்த காடகமான்னு சொன்னேன் இல்லையா, அங்க அப்ப நான் அங்க போகும்பொழுது இந்தாமா +2 முடிச்சிருந்தேன். அப்போ 7th பிள்ளைங்களுக்கு ஒரு கிராமர் கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா. நானும் அந்த பிள்ளைங்களோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப என்னடா நம்மள வந்து அப்பா கிளாஸ் எடுக்க சொல்றாரு அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அது அப்பா மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த கிளாஸ் கிட்ட நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்பத்திக்கு எனக்கு தெரிஞ்ச கிராமர் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். மேபி அது கூட எனக்கு வந்து டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம்.
இப்போ வந்து எனக்கு அதுதான். இப்போ இந்த ஜாப் வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறது, அவங்க பழகுறது, இன்னசென்ஸ், அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க பிள்ளைங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 6, 7, 8, 9, 10 பிள்ளைங்க வந்து வேற விதமா இருப்பாங்க. 1 to 5 பிள்ளைங்க வந்து வேற ஒரு இதுல உலகத்துல இருப்பாங்க இல்லையா. Good. Very good. Good. Very good. Very good. 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 Very good. Very good. Good. Very good. Very good. Up. Very good. Very good. அவங்க உலகத்துக்கு போயிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண ஸ்கூலுக்கு போன உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. ஆனா நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அடுத்தடுத்த டேல வந்து என்ன நானே இது பண்ணிக்கிட்டேன். சரி, நம்மளோட லைஃப் இதுதான், நம்ம வந்து இனிமே நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த ஜாப் தான் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்க கூட பழக ஆரம்பிச்சு. ஏன்னா ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இது ஈஸியா இருந்தது. அப்போ வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. புக்ஸ்ல வந்து பாடம் நடத்துவோம், படிக்க சொல்லுவோம், எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது, ஹோம்ஒர்க் கொடுக்கறது, இந்த ஒரு இதுலதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் டோட்டலி டிஃப்ரெண்ட் மேம். அது எப்படி எனக்கு தெரியல. ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் காஸ் என்ன அப்படின்னா கொரோனா தான். கொரோனாக்கு முன்னாடி நாங்க நிறைய மெத்தட்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே, கொரோனாக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நிறைய யூடியூப் பார்த்து எந்த மெத்தட்ல பசங்களுக்கு டீச் பண்ணலாம், எப்படி நமக்கு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நான் எஜுகேட்டட். அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து சின்ன வயசுலயே படிக்காம அவங்க வேலைக்கு, அதாவது கூலி வேலைக்கு தான் போவாங்க. எல்லாருடைய மேக்ஸிமம் எல்லாருடைய பேரண்ட்ஸும் கூலி வேலை தான். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுக்க முடியாத சூழ்நிலை வீட்டுல. இப்ப பிரைவேட்ல படிக்கிற பசங்களுக்கு எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்கள ஈவினிங்ல கவனிப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பேரண்ட் சப்போர்ட் கிடையாது இல்லைங்களா. எங்களுக்குமே அவங்க சப்போர்ட் இருக்காது அப்போலாம் சொல்றேன். ஆனா இப்போ வேற, அப்பத்திய சிச்சுவேஷன்ல பேரண்ட் சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்காது. பிள்ளைங்களும் வந்து புக்கை மூடி வச்சு ஈவினிங் போனாங்கன்னா மறுநாள் அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்போ இருந்துச்சு. அப்ப வந்து கொரோனா, ஆஃப்டர் கொரோனா, அதுதான் நம்ம தமிழ்நாடோடைய எஜுகேஷனே அப்படியே திருப்பி போட்டுச்சு. என்னன்னா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அவங்க தான் வந்து அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த 9 months கேப், லேர்னிங் கேப் சொல்லுவாங்க, அத அந்த லேர்னிங் கேப்ப வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய நாட்டுல இருந்து நிறைய வல்லுநர்கள் கிட்ட குழு வச்சு ஆராய்ஞ்சு இந்த ஒரு ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா அதுக்கு பேர் வந்து எழுத்தும் ஸ்கீம். எண்ணும் எழுத்தும். என்ன நம்பர், எழுத்தும்னா லெட்டர் இல்லைங்களா. அதாவது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணும் எழுத்தும் மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025க்குள்ள 1 to 8, அதாவது 8 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வந்து எண்ணையும் எழுத்தையும் தரவா கத்துக்கணும் அப்படின்றது. ஓகே அவங்க அந்த 8th standard வரைக்கும்
நல்லா அந்த எண்ணையும் எழுத்தையும் நல்லா கத்துக்கிட்டு அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது ஃப்ளூயன்சியா அவங்க என்ன பண்ணணும், தமிழையும் இங்கிலீஷையும் அவங்க வாசிக்க தெரியும். வாசிக்க தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா தே வில் லேர்ன் ஈஸிலி. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இந்த 4 ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்க நல்லா அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்ப நமக்கு சொல்லி கொடுத்த காலம் வந்து போர்டுல வந்து 2 நம்பர்ஸ் எழுதிட்டு ஆட் பண்ணணும், 1 10 100 பண்றது, சப்ட்ராக்ஷன் தான் அது பக்கத்துல பாரோ பண்றது. இப்ப அந்த பாரோ பண்ணணும் அப்படின்ற வேர்டை கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நாங்க யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா கடன் வாங்குறது தப்பு, கடன் வாங்குறது தப்பு. நான் என்ன சொல்வேன், ஒரு 10 ஒன்ஸ்ல இருந்து இத மைனஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஒன்ஸ் கிட்ட போதுமான இது இல்ல, அப்போ நம்ம 10 கிட்ட இருந்து ஒரு 10 வாங்கிக்கலாம். ஒரு 10 வாங்கிக்கலாம், இது பிக் நம்பர் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த எண்ணம் எழுத்தும் திட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான் மேம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான். பிளேவே பிளே. இப்ப இதெல்லாம் அவங்களே சொல்லி தராங்களா இன்னும் எழுத்தும்ல? ஆமா, எண்ணும் எழுத்தும்ல. இது வந்து இப்ப நீங்க சொல்றது எல்லாம் டோட்டல் தமிழ்நாடுல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்மா. Good. 2021 அதுல வந்து மே மந்த் எங்களுக்கு வந்து ஆர்பியா கூப்பிட்டாங்க. ஆர்பினா ரிசோர்ஸ் பர்சன். ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொன்னா மதுரை தெரியுங்களா? மதுரையில போயிட்டு மதுரையில ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு வந்து ட்ரைனிங் வச்சாங்க. அப்பதான் இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப 2-3 டேஸ் ட்ரைனிங் கொடுத்து எங்களை அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் கொடுத்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இல்லைங்களா? டெக்ஸ்ட் புக், தமிழ் டெக்ஸ்ட் புக், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எங்களுக்கு இந்த எண்ணம் எழுத்துங்களை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஒர்க் புக், இங்கிலீஷ் ஒர்க் புக், மேத்ஸ் ஒர்க் புக். அதுல இடிஎஸ் வந்து இன்டெகிரேட்டடா கூட வந்துரும். இடிஎஸ் இன்டெகிரேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப அந்த 3 சப்ஜெக்ட்டுமே இந்த எண்ணம் எழுத்தும் அப்படின்னா என்ன, தமிழ் ஃப்ளூயன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, மேத்ஸ், அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் வந்து அவங்க கத்துக்கணும். அப்ப அந்த 3 சப்ஜெக்ட மையமா வச்சுதான் அவங்க இந்த ஆக்டிவிட்டிஸ ஃப்ரேம் பண்ணாங்க. இதுக்காக வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு 10 to 15 டீச்சர்ஸ் இதுக்காக 9 months உட்கார்ந்து கிரியேட் பண்ணதான் இந்த ஆக்டிவிட்டி. எங்க மாதிரி டீச்சர்ஸ் சென்னையில அந்த மாதிரி தூத்துக்குடி அந்த மாதிரி இருக்கிற ஒர்க் பண்ற டீச்சர்ஸ கூப்பிட்டுதான் இந்த ஆக்டிவிட்டிஸ ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான் இது. இப்ப ஆக்டிவிட்டிஸ் பொழுது தமிழ்ல வந்து லெட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ உயிர் எழுத்துக்கள், அப்புறம் மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த மாதிரி ஒன்னொன்னையும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டிஸ பேஸ் பண்ணி தான் அப்படியே லேர்னிங் பை பிளேவே மெத்தட், விளையாடிக்கிட்டே குழந்தைங்க படிக்கிறது. அப்புறம் என்ன விஷயம்னா டிஎல்எம், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல். அந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்குமா என்ன அப்படின்றது எனக்கு சந்தேகம். டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் சார்ட் ஒர்க் தான், சார்ட் ஒர்க், மாடல்ஸ். இப்போ வந்து நிறைய கலர்ஃபுல்லான சார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு நம்ம.
அப்ப டிஎல்எம்ஸ் வந்து அந்த ஆக்டிவிட்டி கூடவே கொடுத்துருவாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன டிஎல்எம் பண்ணணுமோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கு கிளாஸுக்கு கொண்டு போகணும். அப்போ டெய்லியுமே ஒரு டிஎல்எம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கிளாஸ்க்கு கொண்டு போகும்போது குழந்தைங்க வந்து அந்த டிஎல்எம் தான் என்ன பண்ணுவாங்க மெயினா பாப்பாங்க. அந்த டிஎல்எம்ல என்ன மிஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். கையில மிஸ் என்ன இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம், நம்ம என்ன சார்ட் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு they will come forward. ஒரு ஸ்லோலான குழந்தை கூட என்ன பண்ணுது, அந்த ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிளவர் என் கிளாஸ்ல பாத்துருப்பீங்க, அந்த ஃபிளவரை வச்சு கொடுத்தோம்னா அவங்க கையில வச்சுட்டு அழகா அதை பத்தி பேசுறது, அதை இது பண்ணி காமிக்கிறது. இப்போ நான் வந்து இந்த இன்னும் எழுத்தும்ல எல்லா டீச்சர்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல. குழந்தைங்களை வந்து குழந்தைங்க பேசுறது சொல்றது சாங்கு ஆக்டிவிட்டி எல்லா கேம் எல்லாத்தையும் எடுத்து டெலகிராம் குரூப்ல நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அது வந்து இந்த கவர்மெண்ட்ல டைரக்டர் ஆபீஸ்ல இருந்து அந்த குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. அதுல நாங்க இது பண்ணுவோம். அதுல எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க, டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய என்கரேஜ் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. இன்னும் மத்தவங்க வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா, அவங்க இப்படி பண்ணிருக்காங்க பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பதான் வந்து போட்டி போட்டுட்டு பண்ண ஆரம்பிச்சோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்படி பண்ணிருக்காங்க, திருவண்ணாமலையில இப்படி பண்ணிருக்காங்க, அப்ப அதை விட நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஆனா இது வந்து மெயினா என்னன்னா இன்னும் எழுத்தும் தான் இந்த ஸ்கீம் தான் எங்களை வந்து இவ்வளோ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் மூலமா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு கருவியா அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு வந்து இந்த நேரத்துல எங்களோட சீஃப் மினிஸ்டருக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நம்ம கல்வி மாணவர்களுக்கு வந்து கல்விதான் ரொம்ப முக்கியம். அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அந்த கொரோனா லாங் கேப்ல வந்து எல்லாமே மறந்துட்டு வந்துட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. அந்த கொரோனாலையும் நாங்க மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இந்த கல்வி தொலைக்காட்சி அதுவும் ஒண்ணு இது பண்ணாங்க ரேகா, கல்வி தொலைக்காட்சி என்னன்னா குறிப்பிட்ட டைம்ல டீச்சர்ஸ வந்து கூப்பிட்டு ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க கல்வி தொலைக்காட்சியில. அது பண்ணாங்க கவர்மெண்ட் அந்த கொரோனா டைம்ல. அந்த கல்வி தொலைக்காட்சி பாக்குறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இந்த லேர்னிங் வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், கெயின் ஆகும், அந்த நாலேஜ் கொஞ்சம் இப்ப அந்த லீவ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நாங்க போவோம் கொரோனா டைம்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு நாங்க போயிட்டு பிள்ளைங்க அதை பாக்குறாங்களா, கல்வி தொலைக்காட்சி பாக்குறாங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் நாங்க போயிட்டு களத்துல போயிட்டு நாங்க வேலை பார்த்தோம் அந்த கொரோனா டைம்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நம்ம இந்த எண்ணம் எழுத்தும் தான் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு, எங்களுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. ஏன்னா பசங்க வந்து கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு அவங்க வந்து இண்டிவிஜுவலா அவங்களுடைய எதுனாலும் அவங்க வந்து நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது என்மேடை என் பேச்சு அப்படின்ற ஒரு இதை வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க இந்த எண்ணம் எழுத்தும்ல. என்மேடை என் பேச்சு அப்படின்னா ஒரு டாபிக்க கொடுத்துட்டு மைக்க புடிச்சு அவங்க பேசணும். ஓகேங்களா? ஆமா ஆமா, ஏதோ சின்ன டாபிக். நான் இப்போ ஒரு வெஹிக்கிள் பத்தின்னு வச்சுக்கோங்களேன், கார் அப்படின்னா அந்த காரை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா I like to go to Chennai. I like to in car. I like to go with my father. I want to go with my father. அந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியா ஃப்ரேம் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிராமர், சின்ன சின்ன கிராமர் பார்ட், அந்த ப்ரிபோசிஷன் எல்லாமே வந்து பிளேவே மெத்தட்ல தான் நாங்க சொல்லி கொடுத்தோம். ஆக்டிவிட்டி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்பொழுதுதான் நான் வந்து நிறைய டிஎல்எம்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கே ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. நம்ம கலர்ஃபுல்லா இருந்தா அட்ராக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதனால டெய்லியுமே ஒரு சார்ட் மேக் பண்ணி எனக்கு 12 ஆயிடும் அந்த சார்ட் எல்லாம் பண்றதுக்கு. அப்புறம் சாட்டர்டே சண்டே நான் அதை எடுத்துப்பேன். இந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட வந்து நாங்க கொஞ்சம் இது பண்ணியே ஆகணும். பெரிய சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு
ரொம்ப ரொம்ப super. பெரிய சப்போர்ட். இன்னொரு வேற யாரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, உனக்கு காசு ஏன் செலவு பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த வேலை, வீட்டுல பசங்க இருக்காங்க அவங்கள பாரு, என் பசங்க அவங்களே படிச்சுப்பாங்க, வீட்டுல பசங்க இருக்காங்க அவங்கள பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து எனக்கு, நீ உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு. இது வந்து உங்க காசு கொடுத்துதான் இதெல்லாம் சார்ட் எல்லாம் பண்ணுமா? அதுக்கு கவர்மெண்ட்ல காசு கொடுக்கறது இல்லையா? இல்ல, அது வந்து எப்படின்னா கொடுப்பாங்க. ஆனா நான் வந்து அதிகப்படியா செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களோட விருப்பத்துக்கு இன்னும் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக நீங்க பண்றது. ஆமா, சூப்பருங்க, சூப்பர். என்னோட விருப்பத்துக்கு நான் இன்னும் நிறைய பண்ணாதான் பிள்ளைங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற என்னோட இதுல வந்து நான் யூடியூப் பார்த்து, ரீல்ஸ் பார்த்து, அந்த ஸ்கூல்ஸ், அந்த கல்வி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்து நிறைய பேர் அந்த டிஎல்எம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை ஐடியாவா வச்சு நான் வந்து அதை வேற விதமா பண்ணி, இல்ல அதே மாதிரி அதையே கூட காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி கூட பண்ணிருக்கேன். அதுவும் எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த சார்ட், எங்க பார்த்தாலும் படிக்கணும்ன்ற எண்ணம் தோணும் பிள்ளைங்களுக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம இதை படிக்கணும், நம்ம இந்த எழுத்தை படிக்கணும், அந்த லெட்டரை படிக்கணும், நம்ம இந்த மேக்ஸ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் பசங்களுக்கு இருக்கும். அதான் என் பிள்ளைங்கிட்ட கேட்பேன், பிள்ளைங்களா நான் இவ்வளவு சார்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு படிக்க தோணுதா மிஸ்? நாங்க இது எல்லாமே படிச்சிருவோம், இது எல்லாமே படிச்சிருவோம் மிஸ், எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க, நாங்க எல்லாமே படிச்சிருவோம் மிஸ், யாரா வந்தா படிச்சு காமிப்பீங்களா? கண்டிப்பா மிஸ், நாங்க எல்லாமே படிச்சு காமிச்சிருவோம். அப்படியே அந்த குழந்தைங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஏன்னா அந்த மழலை மொழி பேச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும் போது எனக்கு அவங்க சிரிப்பு, அவங்க நடையுடை, ஒரு நாளைக்கு ஒண்ணு பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஒரு குழந்தை என்கிட்ட வந்து இப்படியே தோல் மேல கை வச்சுட்டு உட்காந்துப்பா, இங்க பக்கத்துல உட்காந்துட்டு என் ஷோல்டர்ல கை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்பா. அப்புறம் என்னோட இதை தொட்டு பாப்பா, என்னோட முதுகை தொட்டு பாப்பா. அப்புறம் சில குழந்தைங்க என் சாரியை தொட்டு பார்ப்பாங்க, என் ட்ரெஸ் தொட்டு பார்ப்பாங்க. மாதிரிலாம் குழந்தைங்க இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுடைய ஆசையை வந்து நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இது இல்லாம நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்னோட பர்த்டே, என் சன்னோட பர்த்டே, என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு சாப்பாடு போடுறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, பென், பென்சில், நோட் புக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, FB-ல நான் நிறைய வீடியோஸ் போடுவேன், என்னோட ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போடுவேன். அதுல பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, என் ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மைசூர்ல வந்து திரு ரவி சொக்கலிங்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் டு சொசைட்டி, அவர் அந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே நிறைய பண்ணிருக்காரு. அவங்க வந்து பிறந்தநாள் பரிசு திட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்துருவாரு. ஒரு குழந்தைக்கும் எனக்கு பர்த்டேவும் அவங்களுக்கு அன்னைக்கு வந்து நான் அந்த பணத்துல வந்து நான் பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவேன், அவர் சார்பா வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேங்க் ரிட்டைட் திரு ரங்கராஜன் ஸ்ரீதர் சார் அவர்கள் வந்து டேபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த ரவுண்ட் டேபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் கிளாஸ்க்கு 2 டேபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. தரையில தான் உட்காந்துருக்காங்க குழந்தைங்க, சேர் டேபிள் எதுவும் இல்ல. 4th 5th பெஞ்ச் இருக்கு, உட்காந்துப்பாங்க. எங்க குழந்தைங்க வந்து அப்போ லேர்னிங் மெத்தட் வந்து பாய் போட்டு உட்கார்ந்து படிக்கிறது தான் அப்போ லேர்னிங் மெத்தட். பிஃபோர் கொரோனா வந்து பெடகாலஜி மெத்தட் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ABLன்னு ஒரு மெத்தட் வந்துச்சு, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் சொல்லிட்டு. அப்ப வந்து பாய் போட்டு குரூப்பா பிள்ளைங்களை உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப என்னும் எழுத்து முடியும் அதே மாதிரிதான், 1st, 2nd, 3rd 3 கிளாஸஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் இதே மாதிரிதான் தரையில உட்கார வச்சு நம்ம பாய போட்டு உட்கார வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 1st to 3rd சொன்னீங்க இல்லையா, அந்த 1st, 3rd எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? என் கிளாஸ்ல வந்து 31 இருக்காங்க. 1st, 2nd, 3rd 31 இருக்காங்க. ஓகே. சோ இப்போ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனி கிளாஸ் இல்ல? இல்ல தனித்தனி கிளாஸ் ரூமா? இல்ல, 1:30 இங்க டீச்சர்ஸோட ரேஷியோ, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து 1:30 இல்லைங்களா? அப்ப வந்து இப்ப இந்த எண்ணும் எழுத்தும்ல 1, 1st, 2nd, 3rd வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி அவங்களுக்கு தனியா ஆக்டிவிட்டிஸ், 4th, 5th தனியா. இப்ப எங்க ஸ்கூல்ல வந்து 3 டீச்சர்ஸ் இருக்கும். ஓகே. 1st, 2nd, 3rd மெர்ஜ் பண்ணி நான் பாத்துக்கிறேன். 4th வந்து இன்னொரு ஸ்டாஃப் பாத்துக்கிறாங்க. 5th வந்து ஹெட் மாஸ்டர் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி. டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க உங்க ஸ்கூல்ல?
65 இருக்காங்க. இப்போதைக்கு 65 இருக்காங்க. 65. ஓகே. லாஸ்ட் இயர் 71 இருந்தாங்க. குழந்தைங்க நிறைய சிஸ்டர் முடிச்சுட்டு போனாங்க இல்லைங்களா, அதர் ஸ்கூலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தாங்க. ஆனா இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருந்தா பிள்ளைங்க வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அது இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. அது இப்போ இந்த வீக்ல நாங்க அத ஸ்கூல் போன உடனே அதை நாங்க பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்மார்ட் போர்ட்ல பசங்க படிக்கிற மாதிரி வீடியோஸ், அவங்களே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி, அவங்களே எழுதுற மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இப்ப ஆக்டிவேஷன்ல இருந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Very good. This is a spade. It is used to dig the soil. Very good. This is a saw. It is used to cut wood. Very good. This is a nail. Nails. Nails. It used to join Things. things. Very good. This is a hammer. It is used to drive a nail into the wall. Very good. This is a scissor. It used to cut papers and cloth. Very good. This is a drill. It is used to make holes. Very good. This is a pliers. It is used to cut wires. Very good. This is an axe. It is used to cut wood. This Very is good. a tape. It is used to measure the object. This is a spanner. It is used to tighten nuts. Tighten loose the nuts. Very good. This is a screwdriver. It used to fasten screws. Screws. This is a nut and bolt. They are used to fasten things. Thank you. Very good. இன்னும் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். எப்படின்னா கல்விதான். அவங்களுடைய என்கிட்ட படிச்சுட்டு போன இது 19 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். எனக்கு 19 years ஆயிடுச்சு. ஒரே ஸ்கூல்ல 16 years நான் ஒர்க் பண்றேன். இங்க விழுப்புரம் வந்ததுல இருந்து நான் வேற எந்த ஸ்கூலும் மாறல. இந்த ஸ்கூல்ல தான் இருக்கேன். இந்த ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற ஒரு இதுதான் என்கிட்ட இருக்கு. பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவங்களுக்கு பெட்டரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட இது. அதுக்குதான் நான் பொலிட்டிக்ஸ் மூலமா தான் நான் வந்து படிக்க வச்சுட்டு இருக்கேன் பசங்களை. பொலிட்டிக்ஸ்னா ஒரு லெட்டருக்கும் ஒரு சவுண்ட் இருக்கும். அது ஆமா, அது எங்களுக்கு ட்ரைனிங் கவர்மெண்ட்லயே கொடுத்துருக்காங்க. 2 days கொடுப்பாங்க ட்ரைனிங். அதையும் நாங்க அட்டென்ட் பண்ணி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக நிறைய ட்ரைனிங்ஸ் தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. இப்ப இந்த பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு. அந்த பொலிட்டிக்ஸ்ல தான் அவங்களுடைய உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் வந்து நல்லா வந்திருக்கு. அது அந்த ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கு. அதனாலதான் என்ன அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மேட் அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க சில குழந்தைங்க. அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. மேட் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்ப அந்த டோட்டலி டிஃபரன்ஸ் ஆகுது ரெண்டு இதுக்குமே சவுண்ட். அந்த சவுண்டை வந்து கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் விட நல்லா ஃப்ளூயன்சியா பேசலாம் அப்படின்றது தான் அந்த பொலிட்டிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த பொலிட்டிக்ஸ் நான் நிறைய இங்கிலீஷ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா வந்து தமிழ் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சா போதும், அவங்க படிச்சுப்பாங்க. ரீட் பண்ண தெரிஞ்சா அவங்க படிச்சுப்பாங்க. மேக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்ஸ் வந்து ஒரு ஆபரேஷன்ஸ் தெரிஞ்சா போதும், அடுத்தடுத்த கிளாஸ்ல அவங்க வந்து படிச்சுப்பாங்க. ஈவன் டேபிள்ஸ வந்து நான் வந்து எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, பிள்ளைங்க பக பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு மறந்துடும். டான்ஸ் மூலியமா தான் டேபிள்ஸே சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா 1 is 2, 2 2s are 4, 3 2s are 6, அந்த மாதிரி 2 டேபிளுக்கு ஒரு டான்ஸ், 3 டேபிளுக்கு ஒரு டான்ஸ், அந்த மாதிரி 9 டேபிள் வரைக்கும்
ஒரு டான்ஸ் ஸ்டெப் மூலயமா நான் அவங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருக்கேன். அந்த டான்ஸ் ஸ்டெப்பை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள்ஸை ஈஸியா அவங்க படிச்சிருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது நல்லாவே இருக்கும், பசங்க இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சாங், நம்ம எவ்வளவு சாங்ஸ் சொல்லி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பசங்களோட கிராஸ்பிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த சாங்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்டான மெட்டல்ல நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாலியா பாட ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அதாவது சும்மா நம்ம ட்ரையா போனோம்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டுல, அது ஒரு வித்தியாசமான வேர்டிங்ஸ்ல நம்ம அந்த சாங்கை சொல்லி கொடுக்கும்போது, இப்ப கொழுக்கட்டை ஏன் வேகல, அடுப்பு எரியல நான் வேகல, அது அந்த காலத்துல இருந்தே வந்த பாட்டு. ஆனா இன்னமுமே அந்த பாட்டை வந்து பிள்ளைங்க ஏன் அவ்வளோ ஒரு சந்தோஷமா பாடுறாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ்ல அது கலந்துருக்கும். அந்த பாட்டு ஏன் வேகல, அடுப்பு எரியல நாய் வேகல, அந்த மாதிரி அந்த சாங் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு இதுல இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தோம்னா அதுவும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரைம்ஸ், அப்புறம் ஸ்டோரிஸ். இப்ப ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து தானா லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் நான் படிப்பேன், சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்ப என்ன ஒரு குழந்தை கேட்டா, மிஸ் ஸ்டோரி சொல்லி சொல்லி போர் அடிக்கிறீங்க மிஸ் நீங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் கிளாஸ்ல உங்களுக்காக நான் டெய்லி ஸ்டோரி படிச்சுட்டு வரேன், போர் அடிக்குதுன்னு சொல்றியே என்னம்மா அப்படின்னா, அது என்னவோ தோணி இருக்கு போல இருக்கு அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டா அவன். ஓகே சரி, நான் இனிமே உங்களுக்கு ஸ்டோரி நீங்க கேட்கற வரைக்கும் நான் ஸ்டோரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள சொல்ல வச்சேன் ஸ்டோரிஸ். அவங்க பிள்ளைங்க வந்து நீங்க வந்து டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எழுதவும் ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த இதுல வந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா ரைட்டிங்க்கு நிறைய இது கொடுத்துருந்தாங்க. இதுல அதான் ஓன் கிரியேட்டிவா எழுதுறது, ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதை பத்தி fill in the blanks மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சரை பத்தி fill in the blanks, அந்த ஒரு பேராகிராஃப்ல டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சர்ஸை பார்த்து அந்த டேஷ் வந்து அவங்க ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி கிரியேட்டிவா நிறைய ஆக்டிவிட்டிஸ், ரைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஒர்க் புக்ல இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கு அது சொல்லி கொடுத்துருந்து. ஆமா, அது மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸுமே ஃபுல்லா அந்த ஹாப் பண்றது, ஜம்ப் பண்றது, ஸ்கிப் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டா கூட குழந்தைங்க வந்து கேட்பாங்க, போன் பண்ணுவாங்க, ஏன் மிஸ் வரல அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இந்த மழை லீவ் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, இல்ல லாங் கேப் ஆயிடுச்சு, அப்போ குழந்தை மிஸ் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்க வந்து எவ்வளவு நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்க அந்த அளவுக்கு என் மேல வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அந்த ஒரு நாள் பாக்கலனாலும் மிஸ் எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு கான்செப்டை நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும், மோட்டிவேஷனா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ண, நானு சீரியல்ஸ் பல்சஸ் இங்கிலீஷ்ல நடத்திட்டேன். கிச்சன் ஐட்டம்ஸ், அதுல வந்து பிளாக் கிராம், கிரீன் கிராம், சுகர், இதெல்லாம் எல்லாமே வந்துச்சு. கார்டமாம், பெப்பர், குமின், இதெல்லாமே சொல்லி கொடுத்து ஸ்பெல்லிங் எல்லாம் படிக்க வச்சு நடத்தியாச்சு. அடுத்த நாள் மேக்ஸ்ல வந்து வெயிட், இவ்வளோ கிலோகிராம் வெயிட் வந்து நடத்தினேன். ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து கிராம், நம்ம கிராம்ல கிலோகிராம் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம், கிராம்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டேப்லர் காலம்ல ஃபில் பண்ணணும். சரி பிள்ளைங்களா நீங்க வந்து இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களா என்ன பண்ணாங்க, நான் ஃபில் பண்ணுங்க, பெல் அடிச்சாச்சு, ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல ஹோம்ஒர்க்கா கூட பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு பின்னாடியே 2 பேர் பேசிட்டு வராங்க. ஒரு குழந்தை சொல்றா, ஏய் இதை நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு கேக்குறா. இன்னொரு குழந்தை சொல்றா, அதான் இங்கிலீஷ்ல நமக்கு மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அதை வச்சு ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இன்னொரு குழந்தை சொல்றா, ஏய் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நிலாவுக்கே பாடம் எடுத்தவ, எனக்கு தெரியும், நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த இது
திரும்பி என்னம்மா நிலாவுக்கு நீ எப்பமா போன அப்படின்னு கேட்டேன். மிஸ் நான் ஒரு நாள் போவேன் மிஸ் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை, 3rd ஸ்டாண்டர்ட் ஓ குழந்தை. மை காட். நான் ஒரு நாள் போவேன் மிஸ் அப்படின்னு சொன்னா. சரிம்மா சரிம்மா உன்னுடைய ஆசை நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சப்ஜெக்ட் வைஸ் அவங்க வந்து எப்படி ரிலேட் பண்றாங்க அப்படின்றத நான் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கிலீஷ்ல படிச்சத மேத்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அந்த குழந்தைங்க வந்து அவ்வளவு அழகா அதை வந்து புரிஞ்சு அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம மேத்ஸ் பண்றோம், இங்கிலீஷ்ல நான் சொல்லி கொடுத்ததை நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு அதெல்லாம். அப்புறம் பேரண்ட்ஸும் அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க, ஸ்கூலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த ஊர்ல பேரண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. எங்க ஹெச்எம் வந்து சொல்லியே ஆகணும், எங்க ஹெட் மாஸ்டர். ஆமா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட். எந்த இதுனாலும் எந்த ட்ரைனிங்னாலும் அனுப்புவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே வாங்கி தந்துருவாங்க. அப்புறம் பிள்ளைங்களோட தான் அவங்களுக்குமே பிள்ளைங்க வந்து படிக்கணும், அதுதான் அவங்களுடைய மெயின் இதுவும். அதுதான் நம்ம ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க 2 டீச்சர்ஸுமே அவங்க நல்லா வந்து வழி நடத்துவாங்க. இப்படிதான் இதுதான் அப்படின்ட்டு கரெக்டா அவங்க வந்து எந்தெந்த விஷயத்துக்கு எப்படிலாம் நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கணுமோ கரெக்டா கொடுப்பாங்க. நாங்க அதை வந்து ஏற்றுக்கிட்டு நாங்க இது பண்ணுவோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது. எங்க பிஓ மேம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அவங்களும் அப்பப்போ வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவாங்க. எங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே எங்களை வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுமே நிறைய ஸ்கூல்ஸ்ல விசிட் போயிட்டு நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவர் எல்லா ஸ்கூலுக்கும் நிறைய ஒரு 243 ஸ்கூல் கிட்ட அவர் நிறைய விசிட் போயிட்டு என்னென்ன குறைகள் இருக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களை படிச்சு காமிக்க சொல்றது, என்ன சத்துணவு கரெக்டா பண்றாங்களா. இன்னொரு விஷயம் நான் சொல்லி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க எங்க ஸ்கூல்ஸ்ல. இப்போதான் ஒரு 1 இயரா போயிட்டு இருக்கு. அந்த மார்னிங் மீல்ஸ் பசங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க காலையிலேயே குழந்தைங்க சாப்பிட்டு வராங்களா என்னன்றது கூட அவங்களுக்கு நமக்கு தெரியாது. அப்பெல்லாம் நான் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பன்னு பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சோகமா இருப்பாங்க காலையில வந்த உடனே. ஏமா என்ன ஆச்சு அப்படின்னா பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நம்மளால என்ன முடியும், அப்போ பிஸ்கெட் தான் வாங்கி கொடுக்க முடியும். பிஸ்கெட் இல்ல பன்னோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரமா சமைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் மதியத்துல. ஆனா இப்போ என்னன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமா ஆரம்பிச்சாங்க. காலையில 8:30 9 o'clock பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லயே மதிய சத்துணவு கொடுக்கறாங்க. அதே மாதிரி காலையில சமைச்சு பொங்கல், கிச்சடி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து கொடுத்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லயே சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா வீட்டுல நிறைய சிச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா. பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஜுகேட்டட் இல்ல அப்படின்றதுனால பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க அப்போலாம். ஆனா இப்போ வந்து பேரண்ட்ஸ் என் பையன் படிக்கிறானா, என் பையன் எப்படி படிக்கிறான், என் குழந்தை எப்படி படிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க. இப்போ நான் சொன்னது அப்போ பிஃபோர் கொரோனா புரியுது. இப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ல வந்து நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா கிளாஸ்க்கு வராங்க. எங்களுக்கும் வந்து ஈஸியா அவங்கள வந்து டீச்சிங்க்கு வந்து அவங்க அந்த டீச்சிங்குள்ள எங்களை வந்து கொண்டு வர முடியுது. அவங்கள எந்த ஒரு குழந்தையுமே அந்த சோகத்துல இருக்கிறது இல்ல, எந்த ஒரு குழந்தையுமே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காது. அது வந்து நான் இந்த நேரத்துல வந்து எங்களுடைய சீஃப் மினிஸ்டருக்கு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுமே எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை எப்படிலாம் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப அயராத பாடுபட்டு இருக்காரு. அவருக்குமே இந்த நேரத்துல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த எண்ணுமிழட்டும் தவிர்த்து அந்த வீடியோ நான் போட்டது வந்து எப்படின்னா
இந்த மழை லீவு எங்களுக்கு மழையில விழுப்புரம் மாவட்டம் நிறைய டேமேஜ், அந்த மழையில நிறைய இதுவாயிடுச்சு. அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணல. அப்போ மழை லீவ்ல நான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல வந்து தனியா தான் இருக்கேன். நம்ம ஏதாவது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த வேர்டு அந்த ஃபார்மேஷன் இது பார்த்த ஒரு யூடியூப். சரி இது நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான் பத்திரிக்கை அட்டை தான் அது. அந்த பத்திரிக்கை அட்டை A4 ஷீட், இது 3 தான். ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் மெட்டீரியல் அது நான் பண்ணது. அந்த A4 ஷீட் எடுத்து அந்த வேர்டை எழுதி அந்த பத்திரிக்கை அட்டையில பேஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணிட்டு அந்த வேர்ட் ஃபார்மேஷனை அது இது பண்ணேன். சரி நம்ம மழை லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை லீவ் முடிஞ்சு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே கூட அந்த ஆக்டிவிட்டியை பண்ணல. சரி ஏதோ ஒர்க் அந்த ஸ்கூல் ஓப்பனிங்ல கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால அதை நான் பண்ணல. அப்ப அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நான் ஒரு இது கொண்டு வந்திருக்கேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில கொடுத்தேன். அப்போ எல்லா குழந்தைங்களும் வந்தாங்க, நான் படிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. 10 வேர்ட்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் மேம், 10 வேர்ட்ஸ் நான் முதல்ல நீங்க படிங்க, நான் அடுத்து உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 குழந்தைங்களை மட்டும் நான் கூப்பிட்டு, அவங்கள நானா கூப்பிடல, அவங்களா வந்தவங்க தான். அவங்களே வந்து என் கையில இருந்து அந்த சாட்டை வாங்கி சும்மா ஜஸ்ட் பார்த்தாங்க, அவ்வளவுதான். நான் சொல்லி கூட கொடுக்கல, ஜஸ்ட் பார்த்தாங்க. ஆனா தமிழ் மீனிங் தெரியணும் இல்லையா, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். தமிழ் மீனிங் தெரியணும், எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டுமே தமிழ் மீனிங் தெரியாம முக்கியம். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டே பிரைஸ்ன்னு இருந்துச்சு. பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க குழந்தைங்க, மிஸ் கிஃப்ட், மிஸ் கப் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரைஸ்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா வின் பண்ணி வாங்குறது அப்படின்னு. அந்த பிரைஸையும் நான் போர்ட்ல எழுதி போட்டு டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்து, ஏன்னா அதுல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியுமா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ் மீனிங் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். அதை எழுதி போட்டு அதனுடைய டிஃபரன்ஸை நான் சொல்லி கொடுத்துட்டு தான் அடுத்தது நான் அந்த ஆக்டிவிட்டியை பண்ண. ஒரே டேக்ல எடுத்த வீடியோனா இது மட்டும்தான். மத்த ஆக்டிவிட்டிஸ் வீடியோ எடுக்கும் போது ஒரு குழந்தை கொஞ்சம் சிக்கிடுவா, ஒரு குழந்தை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிடுவா. அப்போ நான் 1 or 2 டேக் வந்து போவேன் மற்ற வீடியோஸ்லாம். ஆனா இது வந்து சிங்கிள் டேக்ல எடுத்த வீடியோ. இது வந்து ஆக்சுவலா இந்த எண்ணும் எழுத்தும் ஆக்டிவிட்டில அது கிடையாது. அந்த ஆக்டிவிட்டில டோட்டலி டிஃப்ரெண்ட். இது நானா பண்ணது. இது அது நான் இன்னும் வைரல் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் சும்மா வீட்டுல உட்காந்து சும்மா இருக்கும் போது அது பண்ணது. அது வந்து இவ்வளவு வைரல் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பிள்ளைங்க அந்த அளவுக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. அது வந்து எனக்கு ரொம்ப இந்த நேரம் வந்து என்னோட குழந்தைகள் தான் எனக்கு வந்து ரொம்ப இந்த அளவுக்கு என்னை வந்து வெளியில தெரிய வச்சிருக்காங்கன்னா அது காரணம் வந்து என்னோட குழந்தைகள் தான். என் லைஃப்ல வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் என் குழந்தைங்களுக்காக நான் கண்டிப்பா பாடுபடுவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா அவங்கள வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு எங்க அப்பா தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷன். திரும்பவும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அவரால் தான் இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். Very good. This is a peacock. It has long feathers. I like peacocks. Very good. This is a head. It is black or red. Brown, gray. I like hens. Very good. This is a woodpecker. It has a sharp beak. It pecks at trees. I like woodpeckers. Very good. This is a crane. It has long legs and a long beak. I like cranes. Very good. This is a sparrow. It is small. I like sparrows. Very good. This is a parrot. It has a red Beak. beak. It is green. I like parrot. Very good. This is a quail. It is small. I like
like quails. Very good. This is a duck. This is a duck. It is small, short. It It has. can swim. It can swim. I like ducks. Very good. This is a pigeon. It has grey or white. It is great. It is grey or white. I like pigeons. Very good. This is an owl. It has long Large. eyes. It can see then night. Night. Good. This is a crow. Crow. It is black. I like crows. Very good. This is a pigeon. Pigeon. This is a myna. It is black and yellow. I like mynas. Very good. It is. This. This is cuckoo. It is black. It can sing. I like cuckoos. Very good. அதுதான் இப்போ வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் கோலியனூர், அந்த பிளாக் நேம் வந்து கோலியனூர். நாங்க இருக்கிற பிளாக் நேம் கோலியனூர். கோலியனூர் ஈஸ்ட். ஸ்கூலோட நேம் வந்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கோலியனூர் ஈஸ்ட். எல்லா கோலியனூர் இந்த அளவு கனடா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோட குழந்தைகள் தான் அதுக்கு வந்து காரணம்னு நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸும் எல்லாருமே ஃபோன் பண்ணி, மிஸ் நீங்க நம்ம ஊரை நீங்க வேர்ல்டு லெவல்ல தெரிய வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டு மழையா குவியுது. இப்போ நான் அதுக்கு வந்து இன்னும் தகுதியானவள் கிடையாது. ஏன்னா இன்னும் நான் நிறைய அப்படி சொல்லாதீங்க. இல்ல நீங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு கடமைக்காக செய்யறாங்க வேலைகளை. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு பசங்களும் அந்த 1 to 5 சொல்றீங்க, அந்த பசங்க எல்லாம் எவ்வளவு அன்பா அவங்க கிட்டக்க இருக்காங்கன்னா அது லைஃப் லாங் அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் உங்களை மறக்க மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமாங்க. கண்டிப்பா நான் அதை அடிக்கடி கேட்பேன் என் பிள்ளைங்கிட்ட, நீங்க எல்லாம் பெருசாயி உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா என்ன மறந்துடுவீங்களா? இல்ல மிஸ், கண்டிப்பா உங்களை நாங்க வந்து கண்டிப்பா மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து என்னுடைய சின்ன அப்பா வந்து 8th படிக்கிறாங்க. அம்மா வீட்டுல வந்து என் பிள்ளைங்கன்னு சொல்லுவேன். யாரம்மா சொல்றீங்க அப்படின்மா. ஏன் ஸ்கூல் குழந்தைங்க தாண்டா, எங்களை கூட நீங்க அந்த மாதிரி சொன்னது இல்லம்மா, எதுக்கு இருந்தாலும் என் குழந்தைங்கன்னு என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டிஎல்எம்ஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான் வீட்டுல. நிறைய அந்த ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எங்க அத்தையும் வந்து என்ன எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அவங்களே எல்லாம் சமைச்சிருவாங்க. எங்க ஹஸ்பண்டும் எதுவும் கேட்க மாட்டாரு. உட்காந்துட்டியா, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் என்னுடைய குழந்தைங்களுக்காக தான் நான் வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். நிறைய செட்டை அனுப்பிச்சிட்டேன் நான். அவங்கவுங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இன்னமும் நான் நிறைய வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போனா அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து என்னுடைய ப்ராசஸ், லைஃப் லாங் ப்ராசஸா தான் இருக்கும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட என்ன பண்ண போறேன்னு தெரியல. ரிட்டையர்மெண்ட்குள்ள எனக்கு என்னன்னா, என் குழந்தைங்களை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல யாரையாவது நான் பாத்திர மாட்டேனா அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. கண்டிப்பா அது நான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இருக்குங்க, நிச்சயமா நடக்கும். உங்க தாட்ஸ் நல்ல தாட்ஸ் இருக்கு, அதனால நீ டெஃபினட்டா நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் நிஜமாவே சொல்றேன், நான் இது பாட்காஸ்டுக்காக சொல்ல, உங்களோட அந்த இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணது. எனக்கு யார் இது பண்றா, இது மூலியமா எப்படியும் நம்ம சரி. இப்போ உங்களுக்கு சேர்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஒரு சேர் எவ்வளவு இருக்கும் அங்க வாங்கி கொடுக்கிறது? சேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்ன்றது இல்ல மேம். அது வந்து என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லயும் நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில இதுல வந்து இப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து கீழே உட்கார்ந்தா நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு கூட இருக்கலாம். அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து நாங்களா வாங்கிக்கலாம். ஏன்னா அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஸ்கூல்ஸ்க்கு, கவர்மெண்ட்ல இருந்து சம் அமௌண்ட் வருது.
நாங்க வாங்கிக்கலாம். அப்ப இயர்லி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ஸ்க்கு தேவையான இது எல்லாத்தையுமே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். மைக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி, சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே நாங்க அந்த பைசால வாங்கிட்டு இருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர் பியூரிஃபையர் போடுறது, அந்த மாதிரி நிறைய பிரிண்டர் வாங்குறது, பெஞ்சஸ் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலுமே ஒரு சில டிராபேக்ஸ் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அது வந்து அது எங்களுக்கு நீட் ஆகுது, தேவைப்படுது. இல்ல அதுக்காக தான் கேக்குறேன். எவ்வளோன்றது தெரிஞ்சா நான் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பாக்குறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறது. அது வந்து நமக்கு தேவைக்கு பொறுத்த மாதிரிதான் மேம். இப்ப நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு டேபிள் வேணும், எந்த அளவுக்கு நம்ம பெஞ்ச் சேர் வேணும் அப்படின்றது அந்த சைஸ் அதெல்லாம் பொறுத்துதான் அந்த காஸ்ட் இருக்கும். மேபி ஒரு 20,000 30,000 கூட ஆகலாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கூட ஆகலாம். ஆனா நிறைய எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் அந்த ஒரு சார் பண்ணிருக்காரு, பேங்க் ஸ்டாஃப், ரிட்டைல் ஸ்டாஃப் சொன்ன இல்லைங்களா, அவர் வந்து எனக்கு உடனடியா எங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கம்மா, உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 6,600 2 டேபிள் வாங்கி கொடுத்தாரு. அந்த கீழே உட்காந்து ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து பிள்ளைங்க எழுதுறதுக்கு. அவங்க குனிஞ்சு குனிஞ்சு எழுதும் போது நம்ம வாங்கி கொடுத்துருச்சு. ஆனா நம்ம வந்து இவ்வளோ நிறைய நான் இந்த டீச்சிங் லேர்னிங்க்கு அந்த மாதிரி நிறைய நான் இன்புட் போட்டிருக்கேன். சரி நம்ம செய்யணும், ஸ்மார்ட் போர்டு கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. ஸ்மார்ட் போர்டு வரணும், மாற்றி தரணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆசை. அது வந்து நம்ம முதல்வர் ஐயா அவர்களே அவருங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஸ்மார்ட் போர்டுல சொல்லித்தர போறோம். ஒரு அமெரிக்கால, ஒரு பிரிட்டிஷ்ல, அங்க இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் போர்டு வச்சு சொல்லி தராங்க. அது வந்து ஈவன் இங்க இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஸ்மார்ட் போர்டு இருக்கும். நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு கண்டிப்பா இருந்துச்சு. அதை வாங்கணும், எப்படியாவது யாரையாவது பிடிச்சி நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது, நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னோட சேலரி, எங்க ஹஸ்பண்டோட சேலரி கரெக்டா இருக்கும் படிக்க வைக்கிறதுக்கு, இது பண்றதுக்கு. மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவு மந்த்லி கொஞ்சம் வந்து என்ன ஸ்கூலுக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால முழுமையா என்னால பண்ண முடியல. அந்த ஒரு இதுதான். அப்போதான் வந்து எனக்கு இதுலயே வந்து ஸ்மார்ட் போர்டு கிடைச்சிச்சு, 2 டேபிள் கிடைச்சது. இன்னும் 2 டேபிள் கிடைச்சா நல்லா இருக்கும். கிளாஸ் நான் தரேன் உங்களுக்கு. நான் வந்து நீங்க உங்களோட லிங்க் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். தேங்க்யூ ரேகா, தேங்க்யூ சோ மச். ஷூரா நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பண்ணணுங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க குழந்தைங்களுக்கு அவ்வளவு நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்களா? அவார்டு பாத்தீங்கன்னா எனக்கு பிரைவேட்டா தஞ்சாவூர்ல ஒரு அவார்டு கிடைச்சது. அதாவது சிறந்த ஆசிரியர் விருது ஒண்ணு கிடைச்சது. அதுவுமே FBல தான், பேஸ்புக்ல தான். என்னோட பேஜ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சார் இளங்கோ கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து, அந்த நண்பர் வந்து பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு. இவங்க வந்து நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தஞ்சாவூர்ல போயிட்டு அந்த அவார்டு வாங்கிட்டு வந்தேன், சிறந்த ஆசிரியர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல வந்து கலாநிதி ஃபவுண்டேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து தலைவர்களுடைய ஓவியம் வரையறது, அதாவது தரையில வரையணும். அந்த ஓவியம் வந்து ஃப்ளோர்ல வரையணும், மேபி அந்த பவுடர்ல வரையலாம். அந்த தலைவர்களுடைய படம் வரையணும், ஸ்பீச் சொல்லணும். அந்த மாதிரி என்னோட குழந்தைங்க, எங்கிட்ட படிச்சுட்டு போன குழந்தைங்கள வந்து அதுல வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். அதுக்கு வந்து எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அவார்டு சொல்லிட்டு. வீட்டுக்கு அந்த கலாநிதி ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒரு அவார்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்ணுமேத்தும் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கீம்ல வந்து தொடர்ந்து நிறைய முறை ஆர்ஜியா போயிருக்கேன், நான் ரிசோர்ஸ் பர்சனா போயிருக்கேன். மதுரைக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து இங்க டீச்சர்ஸ்க்கு அந்த ட்ரைனிங்க கொடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடுக்கணும். அவங்க வந்து பிளாக் லெவல்ல டீச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் போயிட்டு டீச் பண்ணுவாங்க. அப்ப நான் நிறைய ஆர்பிஸ் போனதுனால, அந்த ட்ரைனிங் நல்லா பண்ணதுனால எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் என்னுடைய இவ்வளவுதான் நான் வாங்குறது. நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கினது இல்ல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, டீச்சர்ஸ் டேக்கு போன தடவை கூட ஒரு 2-3 சாருங்க போன் பண்ணி சொன்னாங்க, ஏன் மேம் நீங்க அப்ளை பண்ணல, ஏன் அவார்டுக்கு அப்ளை பண்ணல, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் வந்து ரெக்கமெண்டேஷன், பைசா இது எதுவுமே நான் வந்து எதிர்பார்க்க, பைசாவும் நான் கொடுக்க மாட்டேன்.
கொடுத்து எனக்கு அப்படி ஒரு அவார்டு எனக்கு தேவையில்லை. அப்புறம் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். என்னுடைய பணியை நான் கரெக்டா நான் செய்யறேன். அது என்னைக்கா இருந்தாலும் என்ன தேடி வரும். அதனால எனக்கு அவார்டு வேண்டாம். எங்க அப்பா ஈவன் எங்க அப்பாவே சொன்னார், அம்மா அப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு. வேணாப்பா, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ற அவார்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நான் அந்த அவார்டு பக்கமே நான் போனதில்லை. தானா வந்துச்சுன்னா போய் வாங்கிப்பேன், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு மெயினா அந்த அவார்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தைங்கள தான் நான் என் அவார்டா நினைக்கிறேன். அவங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா போதும், அதுவே எனக்கு ஒரு பெரிய அவார்டு. நான் உண்மைக்கு சொல்றேன், எந்த அவார்டையும் நான் எதிர்பார்க்கல. அதுதான். உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னங்க? ஹாபிஸ் டீச்சிங் தான். டீச்சிங் தான். கண்ணாடி முன்னாடி நான் நிறைய தடவை டீச் பண்ணி பார்த்திருக்கேன். ஆமா, அவன் தனியா இருக்கும்போது யாருக்குமே தெரியாது, இப்பதான் நான் சொல்றேன். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு சாங் பாடி பார்ப்பேன், ஒரு ஸ்டோரி சொல்லி பார்ப்பேன், பசங்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி பார்ப்பேன். டீச்சிங் தான். அது தவிர்த்து மியூசிக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுதான், அவ்வளவுதான். உங்க லைவ் ஜேர்னியை வச்சு வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ராஜேஸ்வரி? இப்ப அதுதான் ஸ்கூல் பத்தி தான், கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தி தான். இப்ப நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, பப்ளிக்ஸ் என்ன பண்றாங்க, டீச்சர்ஸ் வந்து இவ்வளவு சேலரி வாங்குறாங்க ஆனா ஒழுங்கா பாடம் நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்திருக்கேன், பேச கேட்டிருக்கேன். அதுதான் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் முன்ன மாதிரி கிடையாது, அந்த காலத்து மாதிரி கிடையாது. இப்ப எல்லா டீச்சர்ஸுமே உண்மையா என்ன பண்றாங்க, குழந்தைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கண்டிப்பா கடுமையா உழைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பேசுறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்லி கொடுத்துட போறாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரிதான் முன்னாடி எல்லாம் அந்த பேச்சு இருக்கும். அதுதான் அந்த ஒரு இதுதான் நான் கேக்குறேன், அந்த மாதிரி பேச வேண்டாம். அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, வேலை வெட்டியே இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க ராஜேஸ்வரி. ஓகேவா? அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கவே கூடாது. என்ன பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்களா, அது அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அவங்கவுங்க என்ன பண்றாங்கிறது தெரியும். இப்ப 100 பேர் இருந்தா அதுல ஒரு 2 பேர் வேலை செய்யலன்னா உடனே அந்த 100 பேரையும் சொல்ல முடியாது இல்லையா? சோ அத பத்தி நீங்க வருத்தமே உங்களை பொறுத்தவரை நீங்க நல்லா பண்றீங்கல்ல, அவ்வளவுதான். யாரெல்லாம் நல்லா பண்றாங்களோ அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க இந்த மாதிரி பேசுறவங்க நீங்க நல்லா பண்ணாலும் பேசுவாங்க, நல்லா பண்ணலனாலும் பேசுவாங்க. அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கவே கூடாது என்ன பொறுத்தவரையிலையும். நீங்க உங்க லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருங்க. தட்ஸ் ஆல். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க பண்ணணும்ட்டு. ஒவ்வொரு குழந்தையும் நல்ல லெவல்ல வந்து டெஃபினட்டா உங்களை மீட் பண்ணதான் போறாங்க பாருங்க. நீங்க ரொம்ப ஆத்மாத்மா உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. உங்களோட இதெல்லாம் பார்க்கும் போது, உங்ககிட்ட பேசும்போது சும்மா போய் நடத்தணுமேங்கிறதெல்லாம் நீங்க நடத்தல இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதுவும் உங்களை மிஸ் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மிஸ் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு நல்லா நீங்க சொல்லி தரீங்க, எவ்வளவு நீங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டீச்சரா இருப்பீங்க. எதை பத்தியுமே யார பத்தியுமே எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பண்றது பண்ணிக்கிட்டே இருங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகேங்க. ரொம்ப அழகா ராஜேஸ்வரி அவங்களோட லைஃப் ஜேர்னிய சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களோட லிங்க்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அவங்களுக்கு யாராவது உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவங்களோட லிங்க்ஸ் எல்லாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஹெல்ப் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் என்னோட மெயின் வேண்டுகோளே. கண்டிப்பா நானும் பண்ண போறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்ப பாத்தீங்களா ராஜேஸ்வரி எவ்வளவு அழகா குட் ஹார்ட்டட் பர்சனா இருக்காங்க. அவங்க அழகா குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரி
நீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது இருந்தாலும் அவங்கள செக் பண்ணிட்டு உங்களோட லைஃப் ஜேர்னியை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா என்னோட ரேகாஸ் பாட்காஸ்ட்ல நீங்க கெஸ்டா வந்து உங்களோட லைஃப் ஜேர்னியை ஷேர் பண்ணலாம். இப்படி நீங்க ஷேர் பண்றதுனால நிறைய பேர் பாக்குறதுனால அதுல ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரேகாஸ் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் அதுக்கு ரெடியா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு நல்ல தமிழ் தெரியணும், நீங்க நல்ல தமிழ் பேசணும் என்னோட பாட்காஸ்ட்ல, அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்புங்க. உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சோஷியல் மீடியால இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. பட் நீங்க ஒரு நல்ல குட் ஹார்ட்டட் பர்சனா நீங்க இருந்தா மட்டும் போதும். எனக்கு நீங்க இமெயில் அனுப்புங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். ஓகே, நீங்க ரெடினா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ராஜேஸ்வரி, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ ரேகா. ஓகே, பை.